பிரத்யங்கரா நேரம். வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்குகிறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக அன்னையை வழிபடுவதன் மூலமாக என்னென்ன பயன்கள், அவளுடைய அருள் ஆசி இருந்தால் நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ங்கிறத நமது நிகழ்ச்சி மூலமாகவும் வலியுறுத்தி கொண்டிருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய தகவல் சொல்ல போறாங்க. கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. கடந்த 2 வாரங்களாக நம்ம ஒரு தலைப்பினை எடுத்து, அதாவது குருனா என்ன, குரு சாபம் எப்படி இருக்கும், குருவை மதிக்கலன்னா என்னென்ன பிரச்சனை, இது தொடர்பாக பேசலாம்னு நினைக்கிறோம். ஆனா பேச நேரம் தான் பத்தல. அதனால ஆரம்பத்திலே இதை பத்தி கேட்டுடலாமா சுவாமி? நிச்சயமாமா. அதாவது இன்னைக்கு எல்லோருக்கும் குரு அவசியம். நம்ம நிகழ்ச்சி ஒரு 1/2 மணி நேர நிகழ்ச்சி. அதில் நம்ம ஒரு விஷயத்தை எடுப்போம், அதை முடிக்கும் போது முடிக்க முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்கு நடுவில் ஃபோன் கால் கொடுக்கணும், பாதகமலத்தை பற்றி சொல்லணும், ராகுகால பூஜையை பற்றி சொல்லணும். ஏன்னா ராகுகால பூஜை என்பது உங்களுக்கு அவசியம். அதே போல் பாதகமலம் என்பது உங்களுக்கு அவசியம். உங்களுக்காக தான் இது. டெய்லி ஒவ்வொருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கணும் போது கொஞ்சம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி முதல் எடுத்தோடனே நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, குரு சாபம்னா என்ன, குருனா என்ன, குருனா என்னன்னு கேட்கறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அதுக்கு பல நாள் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுபவிக்கணும் குருனா யார் அப்படின்னு. முதல் உங்களுக்கு ஒரு குரு அவசியம் என்பது மிக மிக உண்மை. அப்போ அந்த அவசியத்தை நீங்கள் உணரணும். ஸ்கூலில் வாத்தியார் சொல்லித்தரார், டீச்சர் சொல்லித்தராங்க, டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, கராத்தா மாஸ்டர் இருக்காங்க, புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குரு அவசியம். ஒரு சினிமா டைரக்டர்னா கூட அவருக்கு ஒரு குரு. அசிஸ்டண்டா இருந்தது அப்புறம் அங்கே போறார், டைரக்டர் ஆக முடியும். இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு குரு அவசியம். அப்ப அந்த குரு இல்லாத வித்தை பாழ். அப்ப அந்த குருவை நீங்க எப்படி பிடிக்கணும்? நீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி பல விதமாக யோசிங்க. யார் இப்படி நமக்கு சரியா வருவாரா, எந்த மாதிரி குரு வேணும்? அப்ப குரு என்ன தெய்வத்தை வழிபடுறாரோ அந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும். குரு சொல்லி தந்துவார். சில குருமார்கள் எப்படி இல்லை, உனக்கு இந்த தெய்வத்தை கும்பிடு, இந்த தெய்வத்தை கும்பிடு, ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து வைக்கிற தெய்வம் இருக்கு. சில குருமார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாரையும் தனிப்பட்ட முறையில் வழிபட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆன்மீக குருவாக இருப்பாங்க. அப்போ அவங்க உங்களுக்கு இந்த தெய்வத்தை வழிபடு அப்படின்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. உனக்கு எந்த தெய்வம் ஒத்து வருமோ அதை கொடுப்பாங்க, அந்த உபதேசங்களை கொடுப்பாங்க. அப்படி குரு இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரத்யங்கிரா, என்னுடைய குருநாதர் எடுத்துக்கிட்டா பிரத்யங்கிரா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபட்டு இருப்பாங்க. அந்த தெய்வங்களை வழிபடும் போது அந்த தெய்வத்தை உங்களுக்கு எடுத்து வழி காட்டுவாங்க. ஒரு காலர் இருக்காங்க நினைக்கிறேன், பேசிட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ, கோமதி என்னோட பேரு. நான் டெல்லியில இருந்து பேசுறேங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி ராசி. நல்லது, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. ஜெய் குருஜி, நமஸ்காரம், கோடி நமஸ்காரம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களை பிரத்யங்கரா இந்த அருள் தெய்வத்தை நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கோடி நமஸ்காரம். அந்த தெய்வத்துக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் நான் உங்களை நான் பலமுறை நான் பார்த்திருக்கேன். என்னோட ஜாதகங்களை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்க சொன்ன வழிமுறைகளை நான் பின்பற்றி வந்துட்டு இருக்கேன். இப்பயும் செஞ்சுட்டு இருக்கேன், இனிமேலும் செய்ய போறேன். ஆனா எனக்கு பல கஷ்டங்கள், என்னோட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு இருந்த அம்பாள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது உயிர் ப்ராப்ளமா, அதாவது வயிற்றுல ப்ராப்ளம் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுது. 100% அவரை பிழைக்க வைக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. சரிம்மா. ஆனா அதே டைத்துல லிவர் 20% ஒர்க் பண்றது, ஹார்ட் 20% ஒர்க் பண்றதுன்னு அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. ஆனா தெய்வம் நீங்க காட்ட வழிபாடுல நீங்க காமிச்ச அருள் புதையலான அந்த பிரத்யங்கரா தேவியின் அருளால அவர் 100% என் பக்கத்துல இருந்ததுனால அவர் அந்த கஷ்டத்துல எல்லாம் இருந்து வெளியே இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னாக்க அவள் அம்பாளோட அருளால உங்களோட வழிபாடு முறைகள் கைப்பற்றினால்தான் அது சொல்லணும். நானு அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இனிமேலும் அந்த இதை நான் வழிபடுறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. நீங்க என்ன ராகுகால பூஜை பண்றீங்களா, பாதகமல பூஜை பண்றீங்களா? பாதகமல பாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பெரிய மிராக்கிள் நடந்தது என்னோட லைஃப்ல. சரிம்மா. சரிம்மா.
டாக்டர் வந்து கைவிட்டதுக்கு அப்புறம் பல இது ஹைதராபாத் போனோம், அங்க போனோம், ஒரு ஹார்ட்ல வந்து ஒரு மிஷின் எல்லாம் பொருத்தணும் அப்படி எல்லாம் சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா அந்த டைம் நீங்க கோயம்புத்தூர் வந்து டெல்லிக்கு வந்திருந்தீங்க, அந்த டைம் வந்து உங்களை பார்க்க வந்திருந்தேன், நான் டெல்லில இருந்து உங்களை பார்க்க வந்திருந்தேன். அந்த சமயத்துல நீங்க வந்து எனக்கு பாலக்கமலம் கொடுத்தீங்க. அந்த பாலக்கமலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அந்த மிஷின் பொருத்துறதோ அந்த ஹைதராபாத் போற எல்லா ப்ராப்ளங்களுமே எனக்கு இல்லாம போயிடுது. அதாவது பெருசா வந்தது கடுகா போய் எனக்கு லைஃப்ல வந்து நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க தான், அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்றேன். நான் பிரத்திங்கராவுக்கு நன்றி சொல்லணுமா? அம்பாள் நான் குருவா என்னைக்கு இருப்பேன், பாதகமலம் வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்து அதுல இருந்து சரியா போயிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்து பாதகமலம் வாங்கினதுக்கு அப்புறம் சரியா போச்சுங்களா? இல்ல, பாலக்கமலம் வரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளங்கள் உருவாச்சு. நான் ராகுகால பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாலக்கமலம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்த ஒரு செகண்ட் டே எனக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சது. சந்தோஷமா வந்து அந்த ஃப்ரீனஸ் கிடைச்சது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு வரையும் நாங்க 2 பேருமே நான் உயிர் வாழறோம்னா அந்த அம்பாளோட அருளால் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சத்தியமா சத்தியமா சத்தியமா. அம்பாளை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. நிறைய பேசலாம் நீங்க, நான் நேரம் இல்ல. ரொம்ப சந்தோஷம். இதே போல அம்பாள் பாதகமலத்தை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. ராகுகால பூஜை செஞ்சுக்கிட்டு வாங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை விசேஷ ராகுகால பூஜை வீட்டுல செஞ்சுட்டு வாங்க. போதும். இன்னும் அதிகமாக அம்பாளை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. அதனால நமக்கு இது 1/2 மணி நேர நிகழ்ச்சி, நம்மளும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்பாள் என்னைக்கும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பா. குருவோடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும். ஜெய் பிரத்திங்கரே. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இது போல நிறைய பேர் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைப்பீங்க. கீழே இருக்க நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்பட அடுத்த தொடர்பான கேள்விகளை நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறவங்களும், அதாவது வெளியூர்ல இருக்கிறவங்களும் சுவாமிகளை எப்படிடா மீட் பண்றது, எப்படி நாங்க சந்தர்ப்பத்தை வழங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போன்லையும் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து காலையில தினமும் ராஜ் டிவில 6:50க்கு இது தொடர்பான நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பார்த்து பயன்பெறுங்க. குரு பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நிச்சயமா. அதாவது அந்த குரு இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த குருமுகமாக அந்த பாதகமலத்தை வாங்கி நம்பிக்கையோட வச்சு பூஜை பண்ணி ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ராகுகால பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜின் வரும் பாதகமல பூஜை. அப்ப அந்த பாதகமல பூஜைன்னு பாதம் என்பது வீட்டில் இருந்தால் எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். அதற்கு ஒரு குரு. இப்போ ஒரு குருவாக இருந்து நம்ம பாதகமலத்தை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு குருவை பத்தி பேசுறோம். அவங்க அந்த இந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து பேசுறாங்க. முதல்ல உங்களுக்கு தான் நமஸ்காரம் குருஜி. இந்த குருவை பிடிங்கள், யாரை வேணா பிடிங்க. ஏதாவது ஒரு குரு ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். அந்த குரு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருள் நீக்குபவர் குருநாதர். எப்படி நம்ம வாழ்க்கையில இருள் நீக்குபவர். அப்ப அந்த இருள் எப்படி நீங்கும்? குரு ஒருத்தர் சொல்லி சுவிட்ச் போட்டா லைட் எரியும், விளக்கேத்தினா வெளிச்சம் வரும். அதை ஏத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அவர் தான் குரு. அப்ப அவர் சொல்லி தருவார், இதை இப்படி செய்யாத, அப்படி செய், இந்த காரியத்தை இந்த நேரத்துல செய். அப்ப உங்களுக்கு ஜோதிடரே தேவையில்லை, ஜோசியமே தேவையில்லை. நான்லாம் எப்படின்னா ஒரு குருநாதர் இருந்தாருன்னா போதும், அங்க தெய்வம் வந்துடும். ராவகாலமாவது யமகண்டமாவது. இன்னும் மக்கள் நிறைய மாறணும். குருன்னு ஒருத்தரை பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க சொன்னதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராவகாலம் யமகண்டம் ஹோரைகள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா குருநாதர் வந்து உட்காந்துட்டாருன்னா எல்லா நவகிரகங்களும் குரு கிட்ட இருக்காங்க, பிரத்திங்கிரா கிட்ட இருக்காங்க. அப்ப அந்த பிரத்திங்கிரா வழிபடுற குருநாதர் ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால குருவை நம்புங்கள், குரு சொல்வதை கேளுங்கள், யாரை வேணா பிடிங்க. நான் என்னன்னு சொல்ல, எப்பயுமே இந்த நிகழ்ச்சியே நம்ம நிகழ்ச்சி தான். என்ன பிடிங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் எங்கேயுமே சொல்லலை. ஏன் அம்பாள் எனக்கு அப்படி சொல்லி தரல. மக்களுக்கு நல்லதை சொல், நல்லதை செய்யட்டும். இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒருத்தர் ராவுகால பூஜை பண்றாங்களா, ஒருத்தர் பாதகமல பூஜை பண்றாங்களா? இன்னைக்கு இந்த அம்மா நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவங்கள் மூலமாக அவங்கள பார்த்து சில பேர் ராவுகால பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த புண்ணியங்கள் அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை என்னைக்கும் நம்புங்க, குருவை நம்புங்க. குரு இருந்தா உங்களுக்கு எல்லா விசேஷ தன்மையும் கிடைக்கும். குரு இருந்தா நவகிரக தோஷம் ஒண்ணும் பண்ணாது. குரு இருந்தா குரு சாபம் ஒண்ணும் பண்ணாது. குரு சாபம் எப்படி வருதுன்னு நம்ம ஒரு பாதகமலத்தை பத்தி பார்க்கணும். பாதகமலம் நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா சாமி? அதுக்காக பாதகமலம் பற்றி தகவல் கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, பாதகமலம் எப்படி வாங்கணும், முதல்ல எப்படி பூஜை பண்ணும், பாதகமலம்னா என்னன்னு பார்க்கும் புது நேர்களுக்கு இதோ. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான்
நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளைக் கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. குருவே வாழ்க, குருவே சரணம். நான் செல்வம் பேசுறேன். பாம்பேலேருந்து வந்திருக்கிறேன். நான் ரயில்வேல வேலை பார்க்குறேன். என்னுடைய சுருக்கமா சொல்றேன், என்னுடைய கஷ்ட காலம் குருவே நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி. பிரதானம் என்னது? அதிலிருந்து விடுபட்டுட்டேன். 10 விசா இன்னைக்கு கடன் கிடையாது. 14 வருஷம் இருந்துச்சு. எப்படி என்னுடைய விடிவாலம் வந்தது என்றால், 2 மாதம் பாத கமலத்தை வாங்கி 2 மாதம் ராகாத பூஜையை மனைவியை நானும் தவறாமல் செய்தனின் பலனை நாங்கள் அனுபவித்தோம். இது ஆணித்தரமாக உண்மை. அது அம்மனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க போய்தான் அது எது கிடைச்சது. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். இனி எங்களுக்கு அவாதான். ஜெய் ஜெய் பிரத்யங்க, ஜெய் ஜெய். பாதகமலம் பற்றியும் பாதகமலத்தை வாங்கி பயன்படுத்தியின் மூலமாக அது அருள் எப்படி கிடைச்சதுங்கிற பத்தியும் பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் பாதகமலம் வாங்கணும்னு நினைப்பீங்க. அது தொடர்பாக நம்ம சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாதகமலம் இனி எப்ப எல்லாம் எங்க எல்லாம் கொடுக்குறீங்க? நிச்சயமா பாதகமலம் முன்னாடி எப்ப வேணாலும் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப அப்படி இல்லை. அம்பாள் ஒரு நாள் வைத்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கொடு. ஏன்னா அதுக்காக ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 1 மணி நேரம் கூட பேசுறேன். அப்போ மொத்தமா ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விசேஷமா பேச முடியும். அவங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாரோடையும் கொடுக்க முடியும். அந்த நாள் வந்து 8ஆம் தேதி புதன்கிழமை 2 மணில 2:30க்குள்ள வந்துடணும். 3ல இருந்து 4 மணிக்குள்ள கொடுப்பேன். நேரம் வெளியூர்ல இருந்து வரவங்க எந்த நேரத்திலையும் டிக்கெட்டை பதிவு பண்ணாம கடைசியா ராத்திரி போற மாதிரி வந்துருங்க. அதெல்லாம் கவனிக்கணும். அதே போல இப்ப பாதகமலம் வச்சு பூஜை பண்ணனால என்ன தீர்ந்திருக்குன்னு சொல்றாரு? கடன் தீர்ந்திருக்கு. எத்தனை மாசத்துல? 2 மாசத்துல. இந்த அடியார் இதுதான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த அடியார் இப்ப நம்மளுடைய அமாவாசை சண்டி ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்டார். வந்து கலந்துக்கிட்டு என்கிட்ட கொடுக்குறாரு. வீடு பத்திரம், காரு, சாவி எல்லாத்தையும் கொடுத்து, சாமி கடன் தீர்ந்துருச்சு, இப்ப வீடு வாங்கிட்டோம், காரு வாங்கிட்டோம். சண்டி ஹோமத்துல வந்து ஒரு பட்டு புடவை போடணும்னு வந்தார். பாம்பேல இருந்து வந்து பண்ணிட்டு போனார். இன்னைக்கு அதே நிகழ்ச்சி போட்டிருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, கடன் தீர்ந்ததுக்கு அப்புறம் இல்லாம வீடும் வாங்கியாச்சு, காரும் வாங்கியாச்சு, சந்தோஷமா இருக்கும் சாமி. அடுத்தது நான் இதெல்லாம் முடிச்சிட்டு சாமி கோவில் கட்டுவதற்கு என்னால முடிஞ்ச தொகையை எடுத்து வச்சு கொடுக்குறேன். போங்க, முதல்ல நீங்க நல்லா இருங்க, அப்புறமா உதவி செய்யுங்க கோவில்களுக்கெல்லாம். புரியுதுங்களா? அதனால பாதகமலம் உங்க வீட்டுல இருக்கும்போது அவ இல்ல உங்களை காப்பாத்துவா. நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க. கடன் மட்டும் கிடையாது, திருஷ்டி, செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், பொறாமை, நமக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்மளை எல்லாத்தையும் காட்டி விட்டு நம்ம கூட அவ எப்பயுமே இருப்பா. அவ பாதத்தை பற்றி விட்டால் நமக்கு பாவங்கள் பறந்தோடும். அது எப்பன்றதை பாருங்க. தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8ஆம் தேதி இப்பயே பதிவு செய்து வாங்கிக்கோங்க. ஒரு காலர் இருக்காங்க. நிச்சயமா பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம், ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம்ங்க, திருச்சியில இருந்து சித்ரா பேசுறேங்க. நல்லது சித்ராமா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம், மீன ராசிங்க. நல்லது. உங்களுடைய கேள்விகள் என்ன? சுவாமி கிட்ட பேசுங்க. சரி சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. கல்யாணம் 9 வருஷம் ஆகுதுங்கய்யா. சரிம்மா. ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து 6 வயசுல இறந்து போச்சுங்கய்யா. பிரத்திங்கிரே. சொல்லுங்க. இப்ப 2.5 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கோங்க. என்ன குழந்தை பிறந்ததுமா? இறந்தது பெண் குழந்தைங்கய்யா. சரிம்மா. உங்க குலதெய்வம் என்னம்மா? கணவர் சைடு அங்காள பரமேஸ்வரிங்கய்யா. போறீங்களாம்மா? இப்ப சிவன் ராத்திரி கூட போயிட்டு வந்தோங்க. சரிம்மா. இல்ல மாசம் மாசம் போறீங்களா இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறீங்களா? எப்படி போறீங்க? இல்ல, இப்ப குழந்தை இறந்ததுல இருந்து 2 வருஷமா போலங்க. இப்ப இந்த சிவன் ராத்திரிக்கு தாங்க இப்பதான் போறீங்க. ஏன்னா அதுதான் கேள்வியா வருது. குழந்தை இருந்து 1 வருஷம் கழிச்சு நீங்க போயிருக்கணும். சரியா?
2 வருஷமா போகாம இப்பதான் போறீங்க. ஏன்னா முதல் எடுத்த உடனே அந்த குலதெய்வத்துடைய குற்றம் தான் இருக்கு. குலதெய்வத்துடைய தோஷமும் குருவின் சாபங்களும் இருக்குமா, சரியா? நீங்க உங்க ஜாதகங்களை, உங்க கணவருடைய ஜாதகங்கள், உங்களுடைய ஜாதகத்தை நேர்ல எடுத்து வந்து என்ன வந்து சந்திங்க. திருச்சியில் தானே இருக்கீங்க? நேர்ல ஒரு முறை பாருங்க. நம்ம நிகழ்ச்சி முதல் முறையா பாக்குறீங்களா? அதுதான்மா. அதனால இன்னைக்கே ராவுகால பூஜை வீட்டுல ஆரம்பிங்க. இன்னைக்கு ரொம்ப விசேஷம். ராவுகால பூஜை எப்படி பண்ணணும்னு இப்ப கொஞ்ச நேரத்துல போடுவோம், பாருங்க, சரியா? பார்த்துட்டு அந்த பூஜையை செய்யுங்க. உங்களுக்காக நீங்க வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் விசேஷமான ராவுகால பூஜை செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக அதே போல வீட்டுல விளக்கேற்றும் போது வியாழக்கிழமை வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க, சரியா? ராவுகால நேரத்துல, லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன், ராவுகால நேரத்துல வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு 3 மாதத்துல உங்களுக்கு குழந்தை தங்கும். அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. குழந்தை தங்கணுன்னே ஒரு சண்டி ஹோமத்துல ஒரு புடவை போடுறேன், இல்ல 1 கிலோ நெய் வாங்கி தரேன், உங்களால முடிஞ்சதை தரேன், கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம், உங்களால முடிஞ்ச காணிக்கை தரேன்னு மனசுல வைங்க. பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலையும் விநாயகர் கோயிலையும் போய் டெய்லி 27 சுத்துங்க. நீங்க சுத்த முடியல, உங்க கணவர் சுத்தட்டும், சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நம்ம குரு தொடர்பாக பேசியிருந்தோம். இதுல குரு சாபம் அது எதனால வருது, எப்படி வருது? அதாம்மா, அதாவது இப்ப கூட ஒரு நேருக்கு சொன்ன பாருங்க, அவங்களுக்கு அடியாருக்கு சொன்னேன், குரு சாபம் இருக்குன்னு வருது எனக்கு. இந்த குரு சாபம் இருந்தா குழந்தை தங்காது, குழந்தை இருந்தாலும் பிறக்காது, ஆண் வாரிசு இருக்காது, இப்படிலாம் குரு சாபத்துல இருக்கு. என்ன சாமி, குருவால எப்படி சாபம் வரும்? நவகிரக குருவை பத்தி பேசல. குரு சாபம் வந்து குருனாலே சில பேருக்கு கோபம் வரும், சாபம் விடுவாங்க. சாபம்னு யாரும் வேணும்ட்டு விடுறது இல்லம்மா. அந்த சாபங்கள் நம்ம சொல்லும்போது கூட சில பேருக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இது குரு சாபம்னு ஒண்ணு சொல்றாரே சுவாமி, உண்மையிலே இருக்கிறதா சொல்றேன். அப்ப எந்த குரு, ஒரு ஆன்மீக குரு கிட்ட நீங்க போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட போங்க. அவங்க சொல்ற கருத்தை கேட்டுக்கோங்க. அவங்க கருத்தை கேட்டு சில பேர் அந்த கருத்துக்களை விதந்தாவாதம் பண்ணிட்டு இருப்போம். அதன் மூலமாக குருவை மறைமுகமாக பழித்தலுக்கு ஆளாயிடுவீங்க. அதே மாதிரி குருவுக்கு சில விஷயங்கள் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுருவீங்க. நீங்க வளர்ந்துருவீங்க, குருவை மறந்துடுவீங்க. இதெல்லாம் குரு தெரிஞ்சு சாபம் விட போறது. நீங்க நல்லா இருக்கும்போது குருவுக்கு நீங்க போய் செய்யணும்ல. நம்ம யாரால அதாவது ஏறி வந்த ஏணி ஏற்றி உதைக்கூடாது. சொல்லி கொடுத்த குருவை வந்து மறந்துடக்கூடாது. அது வாத்தியாரா இருந்தாலும் சரி, கலையில எந்த கலைகளா இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி. அப்ப அந்த குருவை பற்றினும். அந்த குரு கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால நீங்க முன்னேறி இருக்கீங்க. உங்களுக்கு சுயமான யோசனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஒரு முடிவு சொல்றது யார் உங்களுக்கு? இதை செய். சில பேருக்கு தானே குருவா இருந்து, சில பேர் எனக்கு இது தோணுது, நான் சரியா இருக்கேன்னு செய்யறாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு குரு அவசியம். இப்போ ஒரு விநாயகரை வழிபட்டு இருக்கட்டும், எந்த சாமியை வேணாலும் வழிபடுங்க. ஆனா அது குரு சொல்லி கொடுத்து அந்த விநாயகரை நீ போய் வழிபட்டுன்னு வச்சுக்கேன், அந்த விநாயகர் தானா வந்து நிற்பார். குரு சொல்லி கொடுத்து ஒரு முருகன்ட்ட போனீங்கன்னா தானா வந்து நிற்பார். அந்த குருமுகமாக அந்த சரவணபவான்ற ஷடாட்சர மந்திரமா இருக்கட்டும், ஓம் விநாயகாய் நமகன் மந்திரமா இருக்கட்டும், ஓம் பிரத்திங்கிரான்ற மந்திரமா இருக்கட்டும், அது குரு சொல்லும் போது உங்களுக்கு அந்த மந்திரத்துக்கு உடனே சித்தி கிடைக்கும். ஏன்னா அந்த சித்தி குரு பெற்றிருப்பார். இதை சொல்லணும் உனக்கு உபதேசம் பண்ணும்போது அதன் மூலியமாக உனக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். புத்தகத்தை பார்த்து எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இப்படி குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை நீ சொல்லாம இருந்தாலும் அதனால குரு சாகும். ஏன்னா உன்னை நம்பி குரு உனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறார். அது சொல்லி கொடுத்து நீ இதை செய்யின்னு சொல்றான். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. பேர் வந்து தேனரசிங்க மேடம். நல்லதுமா. எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் பொன்மாப்பேட்டையில இருந்துங்க மேடம். நல்லது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி நட்சத்திரம் என்ன, இப்ப வந்து எனக்கு ஜாதகம் குழந்தையில இருந்து இல்லைங்க மேடம். சரி, நீங்க தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. சரி சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஜாதகம் வந்து இப்ப திடீர்னு கம்ப்யூட்டர் மூலியம் எடுத்தோங்க சார். அதுக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் வந்ததுங்க சார். சரிம்மா. ஏதாவது எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையாவே இருக்குங்க சார். கடன். கணவருடைய ராசி நட்சத்திரம் தெரியுமா? கணவர் கடகம் பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம். சொல்லுங்க, ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரா? இல்லைங்க சார், வீட்டுல கூலி வேலை, வெள்ளி வேலை தாங்க சார் செய்யறோம். வெள்ளி வியாபாரம். ஆமாங்க சார். சரி. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. சரி. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க சார். ஏதோ உங்க குலதெய்வம் என்னம்மா? பெரியாடிச்சம்மன் சார். எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி போறீங்க? வாரம் ஒரு ட்ரிப் போறேங்க சார். வாரம் ஒரு தடவை போறீங்க. பௌர்ணமி போங்க. வாரம் ஒரு தடவை போகணும்னு அவசியம் இல்ல. போங்க, போறதை நிறுத்த வேண்டாம். நான் சொன்னதுனால பௌர்ணமி மாலை வேலையில போய் விளக்கு போட்டு வாங்க, சரியா? அதே போல திங்கட்கிழமை ராகு காலத்துல வீட்லயே விளக்கேத்துங்க. ராகு காலத்தை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சாலே கடன் தொல்லை பாதி தீந்துடும் உங்களுக்கு, சரியா? லைன்ல இருக்கீங்களா? இன்னைக்கே ஆரம்பிங்கம்மா ராகு கால பூஜையை. அதே போல திங்கட்கிழமை ராகு காலத்திலையும், சனிக்கிழமை ராகு காலத்திலையும் வீட்டுல பூஜை பண்ணிட்டு வாங்க.
வேற எதுவும் வேண்டாம். ஒரு 21 நாள் பூஜை பண்ணுவாங்க. கடன் தொல்லை பிரச்சனைகள் அனைத்துக்குமே பாத கமலம் தான் உங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கும். உடனடியாக பாத கமலம் வாங்கி வீட்டுல வைங்க. அது வரைக்கும் ராகுகால பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. சரியா? நல்லதுமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இது தொடர்பாக நிறைய கேள்விகள் இருந்தா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சுவாமிகளை வந்து பார்க்கலாம். இன்னைக்கும் நாளைக்கும் கூட சுவாமிகள் இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம ராகு கால பூஜை முறைகள் நமது நேர்கள் வந்திருந்தாங்க அழைப்புல, அவங்களுக்காகவும் புது நேர்களுக்காகவும் பார்த்துட்டு இருந்தோம் சுவாமி. நேர்களை ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிற சந்தேகங்கள் உங்களுக்காக இருக்கும். இதோ உங்களுக்காகவே. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகு கால பூஜை முறைகள் எப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிற தகவல் கொடுத்துட்டீங்க. மேற்கொண்டு எதுவும் தகவல் சொல்லணுமா? நிச்சயமாமா. ராகுகால பூஜை இன்னைக்கு ஆரம்பிங்க. எல்லாருக்கும் கஷ்டங்கள் என்னைக்குமே இருக்கும். இன்னைக்கு பஞ்சமி 10:45 மணி வரையும் இருக்கு. அதே போல சஷ்டி உள்ள வராங்க. பஞ்சமி, சஷ்டி பரணி நட்சத்திரத்துல இருக்கு. பரணியில் இருந்தால் தரணி ஆளலாம்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி வச்சுக்கோங்க. பரணி என்பது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த நட்சத்திரம். அதனால இன்னைக்கு ராகுகால பூஜை யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கீங்களோ, இப்ப வந்த நேரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த நேரா இருக்கட்டும், எல்லோரும் ராகுகால பூஜையை இன்று ஆரம்பிக்கும் போது பல விசேஷங்கள் வரும். கஷ்டங்கள் பஞ்சமியில் ஆரம்பிக்கும், பஞ்சமெல்லாம் பறந்தோடும். சஷ்டியில் ஆரம்பிக்கும் போது விரோதிகள் எல்லாம் வெளியில போயிடுவாங்க. அப்ப பஞ்சம் பறந்து போய் விரோதிகள் வெளியில போயிட்டால் வீட்டுல ஐஸ்வர்யம் வந்துடும். அப்ப இன்னைக்கு நாள் 10 to 12 விடாதீங்க. ஒரு அகல் தீபம் தான், பக்கத்திலேயே போனா கடையில இருக்கும். நாட்டார் கடையில கூட அகல் தீபம் கிடைக்குது. 2 அகல் தீபத்தை வச்சு விளக்கேத்தி, நெய் விட்டு விளக்கேத்தி, ஊதுபத்தி காட்டி, பேரிச்சம்பழம், தேன். இந்த பேரிச்சம்பழம் தேன் மட்டும் ஒரு நாளைக்கு இருக்கணும். மறுநாள் சாப்பிடணும் நம்ம, அடுத்த நாள் ராகு காலத்துக்கு முன்னாடி. அதே போல தினசரி பானகம் வைக்கிறத தவற வேண்டாம். பானகம் அவசியம் வைங்க. பானகத்தை மறுநாள் வரைக்கும் வச்சுக்கூடாது. பானகத்தை அப்பயே குடிச்சிடலாம் பூஜை முடிஞ்சா 1 டம்ளர் பால் வைங்க. வேற எது வேணாலும் சக்கரை பொங்கல் வைங்க. உங்க இஷ்டத்துக்கு அடுத்த நைவேத்தியங்கள்லாம் அதெல்லாம் உங்க சௌரியம். காட்டி கொடுத்துட்டேன். நீங்க நான் கோடு போட்டு, நீங்க ரோடு போட்டு என்ன வேணா வைங்க. 5 வகையான பழம் வைங்க, எல்லாம் வைங்க. அம்பாள் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும்னு நான் தினமும் வேண்டிக்கிறேன். ஸ்ரீ மகாபிரத்யங்கிரா பீட பக்தஜனானாம், ஸ்ரீ மகாபிரத்யங்கிரா பீட ராகுகால பூஜித பக்தஜனானாம், ஸ்ரீ மகாபிரத்யங்கிரா பீட அமாவாசை பூஜித பரிகார பக்தஜனானாம், ஸ்ரீ மகாபிரத்யங்கிரா பீட பாதகமல பூஜித பக்தஜனானாம். அத்தனை பேருக்காகவும் தினமும் வேண்டிக்கிறேன். அந்த குருவாக இருந்து நம்ம வேண்டும் போது உங்களுக்கு அம்பாள் அனுகிரகம் தானாக வந்து பண்றா. ஆனா நீங்க இறங்கி பூஜை பண்ணணும் இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க ராகுகால பூஜையை சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறோம் சாமின்னு சில பேர் வந்து நேர்ல பேசுறாங்க என்கிட்ட. என்னை பார்க்க முடியாதவங்க தான் பண்ணணும்னு நான் சொல்றேன். என்னை பார்க்க வரதெல்லாம் அப்புறம். உடனடியாக ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய பூஜை அது. முதல் வீட்டில் விளக்கேத்துங்க, அப்புறம் கோவிலுக்கு போய் விளக்கேற்றலாம். நீங்க ஏத்தலாம், இன்னொருத்தவங்க யார் வேணா ஏத்துவாங்க. கோவில்ல பூஜை பண்ணும்போது கோவில்ல விளக்கேத்துறாங்க. நம்ம வீட்டை பார், பின்பு கோவிலை பார். கோவிலுக்கு போக வேண்டியது அவசியம். ஆனா வீட்டில் விளக்கேத்தாம கோவிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? வீட்டுல இருக்கிற சாமிக்கு சாப்பாடு போடாம வெளியில போய் சாப்பாடு போட்டு, நம்ம அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம வெளியில போய் சாப்பாடு போட்டா நீ போடலாம், இன்னொருத்தம் போட போறான். அதனால தயவு செய்து அந்த பூஜை முறை தான் எனக்கு அம்பாள் சொல்லி கொடுத்தது. அதை உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து இன்றிலிருந்து ஆரம்பிங்க. பல கஷ்டங்கள் உள்ளவங்க எல்லாம் இன்னிலிருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அம்பாள் தரணும்னு வேண்டிக்கிறேன். இந்த ராகுகால பூஜையை விட்டு விடாதீர்கள் இன்றிலிருந்து. சரியா? குரு யாருன்னு சொன்னீங்க, குரு சாபம் சொன்னீங்க. குருவுக்கு சிறந்த பூஜைகள் ஏதாவது இருக்கா சுவாமி? குருவுக்கு சிறந்த பூஜைகள் நிறைய இருக்குமா. அதாவது நீங்க எந்த குருவை நம்புறீங்களோ உங்க வீட்டுக்கு அந்த குருவை அழைத்து பூஜை செய்யறது, பாத பூஜை செய்யறது,
உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு குருவை போய் சந்திக்கிறது, அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சு, சில குருவுக்கு மாலை நம்ம போட முடியாது, கையில கொடுக்கலாம். மாலை போட முடிஞ்சா மாலை போட்டு, பாதத்துக்கு பூ போட்டு, பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கோங்க. அப்படி ஒரு உங்களுக்கு அந்த வருஷம் அப்படி நல்லா இருக்கும். அதெல்லாம் போய் பாருங்க. நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு குருவை சந்திங்க. பிறந்த நாள் தேதி வயசு சந்திக்காதீங்க. தேதி வயசு நீங்க கேக் வெட்டுங்க, ஹோட்டல் போங்க, பீச் போங்க, சினிமா போங்க. நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போங்க, குருவை சந்திங்க, பூஜை பண்ணுங்க. குரு பாதம் தொட்டால் சர்வ பாப விமோச்சனம். ஆனா குரு அவ்வளவு சீக்கிரம் பாதத்தை தொட விட மாட்டாங்க, உண்மை தெரிந்த குருமார்கள். நாங்கெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்றவங்க யாருன்னு குருவுக்கு தெரியும். எல்லாரும் தொட்டா முடிஞ்சு. ஆனா எல்லாரும் தொட விடலாம். அந்த எண்ணத்தோட நீங்க போங்க. குரு பாதத்துல 2 பூவை போட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்த்து வாங்களேன். ஸ்வீட் பாக்ஸ்லாம் வேண்டாம், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு, ஆனால் அடுத்த வருஷம் மாதுளம்பழம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வரும். அடுத்த வருஷம் 5 வகையான பழம் கொடுக்குற அளவுக்கு வசதி வரும். அடுத்த வருஷம் அவருக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வாங்கி தர அளவுக்கு வசதி வரும். பணம் என்பது மனசுல இல்லைம்மா, நீங்க உழைக்கிற உழைப்பு. அதாவது அம்பாளை நம்பி நீங்க உழைங்க. அம்பாளை நம்பி வீட்டுல உட்காந்தா பணம் வந்துருமா? அம்பாளை நம்புங்கள். ராகுகால பூஜை வீட்டுல மனைவி செய்யட்டும், நீங்க போய் வேலைக்கு போங்க. வேலைக்கு போறவங்க காலையில 6 to 7 செய்யுங்க, இல்ல சாயங்காலம் 6 to 7 செய்யுங்க. நிச்சயமாக குருவின் அனுகிரகம் வரும். குருவுக்கு எந்த வாக்கும் கொடுத்துடாதீங்க. இன்னில இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்? இப்ப நான் கோவில் கட்டுறேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட சாமி உணர்ச்சி வசப்பட்டு நான் 1 லட்ச ரூபா கொடுத்துறேன்னு சொல்றேன். அவரால் தர முடியல, என்ன ஆகும்? என்னடா நமக்கு சொன்னாங்களே அப்படின்னு நான் நினைக்க போறதில்ல, அவங்களுக்கே அது உறுத்தும். அதனால எந்த இடத்துலையுமே கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நானும் தான் கோவில் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த விஷயத்த சொல்லும்போது உங்களால முடிஞ்சதை போய் செஞ்சிருங்க. அப்புறம் எப்ப முடியுமோ இன்னும் நிறைய செய்யுங்க. வர வர செய்யுங்க. குருவுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய வரும். பிரத்திங்கிராவை வழிபட வழிபட இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அல்ல, பிரத்திங்கிராவும் குருவும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வேற என்ன கவலை வேணும்? ஒரு காலர் இருக்காங்க. காலர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்திங்கிற நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, என் பேர் திருமலை நம்பி. நல்லது. எங்க இருந்து பேசுறீங்க? திருக்குறுங்குடி கிராமத்துல இருந்து பேசுறேன். ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு நீங்க சுவாமிகிட்ட பேசலாம். ஆமா, மக நட்சத்திரம் சிம்ம ராசி. பேசுங்க. சொல்லுங்க. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சரி. அந்த வீட்டை மாற்றி ஒரு மாதிரி புண்ணு குப்பம் குப்பமா வருது. நம்ம நிகழ்ச்சி முதல் தடவையா பாக்குறீங்களா? ஆமா, முதல் தடவையா பாக்குறேன். சரி, முதல் எடுத்தோடனே ஒரு வணக்கம் சொல்லணும், சரியா? குருன்னு வரும்போது அது இப்ப இல்ல, எங்கேயுமே கத்துக்கோங்க, சரியா? நம்ம விஷயத்துல பதட்டத்துல அதெல்லாம் மறந்துருவோம். முதல் குருவுக்கு வணக்கம் சொல்லணும். பரவாயில்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அந்த வணக்கம். அந்த வீட்டம்மாக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் புண்ணு மாதிரி ஒரு குப்பலமா வந்துகிட்டு இருக்கு. சரி, அது விசக்கடிங்கிற முதல்ல. அவங்க ராசி நட்சத்திரம் என்ன? உங்க ராசி நட்சத்திரமா அவங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்களுடைய ராசி வந்து பூராட நட்சத்திரம், தனு ராசி. சர்ப சாபம் இருக்கு அவங்களுக்கு. அதனால வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் ராகுகால பூஜை செய்யுங்க. பக்கத்துல எங்கேயாவது வியாழக்கிழமை சர்பமோடு இருக்கிற அம்மனுக்கு போய் விளக்கேத்துங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை ராகு காலத்துல சர்பத்துடன் கூடிய அம்பாளுக்கு ராகு காலத்துல விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு வாங்க. மற்றது நம்ம ராகுகால பூஜை இன்னைக்கே ஆரம்பிங்க. ஒரு 21 நாள் கழிச்சு உடம்பு சரியானவனே ஒரு அம்பாளுடைய அந்த அவங்களுடைய உருவத்துல வெள்ளி உருவம் வாங்கி உண்டியில போறன்னு வேண்டிக்கோங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இல்ல, சமயபுரம். நீங்க பக்கத்துல எங்க இருக்கீங்க? சமயபுரத்துல போய் உண்டியில போட்டு வாங்க. இல்லைன்னா எங்க பக்கத்துல இருக்கீங்களோ அந்த கோயில்ல உண்டியில போட்டு வாங்க. வியாதி தீர்ந்ததுக்கு அப்புறம் உருவத்தை, வெள்ளி உருவம், சரியா? நன்றி. உங்களின் அழைப்பு நிகழ்ச்சி முடிவடையும் தருவா வந்தாச்சு. அமாவாசை பரிகாரம் மட்டும் சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அமாவாசை பரிகாரம் என்பது 21 வகையான பஸ்பத்தை தாக்கி கொடுக்கிறோமா. 21 நாள், 48 நாள், 90 நாள் பரிகார பூஜைகள் உண்டு. இந்த பரிகார பூஜைகளை கலந்துக்கணும். இந்த மாதம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி அமாவாசை தேதி. நிறைய பேச முடியல, அடுத்த வாரம் தொடர்ந்து பேசும். நீங்க எப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு முறை ஜாதகத்தை பார்க்கணும். 3 கிரகங்கள், 4 கிரகங்கள், 5 கிரகங்கள் இருந்தால் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதை உடனடியாக பார்த்து விட்டு செய்து கொள்ளுங்கள், சரியா? எல்லோரும் நல்லா இருக்க அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். நிச்சயமா இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியில நேர்களுக்கு என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய உங்களுடைய சேவைகள் தொடரணும். நன்றி சுவாமி. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிறைய பேர் நிகழ்ச்சியை இந்த நேரம் பார்க்க முடியலன்னு கவலைப்படுவீங்க. கவலைப்படாதீங்க. யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம் டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்லயும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம் டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை
முயற்சி செய்யலாம். தொடர்ந்து பாத கமலம் வர 8ஆம் தேதி கொடுக்குறாங்க, 2 மணில இருந்து கொடுக்குறாங்க. வேற எதுவும் தகவல் தேவைன்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலுவலகத்துல இன்னைக்கும் நாளைக்கும் கூட இருப்பாங்க, அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. ராஜ் டிவில காலையில தினமும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் 6:50 மணிக்கு போகுது, இதையும் நீங்க தவற விடாதீங்க. போன்லயும் ஸ்கைப் அப்பாயின்ட் மூலமாகவும் நீங்க சுவாமிகளை மீட் பண்ணலாம். தொடர்ந்து ராகு கால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள், பரிகாரங்கள், அமாவாசை பரிகாரங்கள், இதை எல்லாமே நீங்க குருமுகமாக குருவாக சுவாமிகளை ஏற்று அவங்களை வழிநடத்தி அவங்க மூலமாக பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு